இப்போலாம் ஈஸியான ஒரு ரசம் ரெசிபி பார்க்கலாமா? மிளகு, ஜீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி மட்டும் சேர்க்காம இந்த பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்ச பிறகு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இந்த பேஸ்ட்டை தனியாக வச்சுக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதும் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இல்லை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சுன்றதுக்கப்புறம் புளி கரைசலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பும் கொத்தமல்லியும் சேர்த்து மூடி போட்டு மூடி விடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. லைட்டாக நுர வந்த பிறகு ஆஃப் பண்ணிடணும். சூப்பரான ரசம் ரெடி ஆச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு சைடிஷாக பருப்பு தான் செய்ய போகிறோம். பருப்பு துவையல். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கடையில் கடுகு உளுந்து தாளிச்சிக்கலாம். நான் 3 விசில் விட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன். வெங்காயம், வரமிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். உப்பு சேர்த்து வேக வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா தண்ணி இல்லாமல் கெட்டியாகி வரணும். மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக விடலாம். நல்லா தண்ணி வற்றிய பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பருப்பு துவையல் ரெடி. சாட்டர்டே ஸ்பெஷலாக ஒயிட் ரைஸ், ரசம், பருப்பு துவையல் ரெடி. ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.